முன்பாக வந்திருக்கிறேனே என்னுடைய விளக்கம் ரத்னாபுரி வட்டணத்தை பரிவாரம் செய்து வரக்கூடிய வாதாபி சூரனுக்கோ காமவல்லி அம்மைக்கோ அடே காமவல்லி அம்மைக்கோ இளைய குமரனாக விளங்கக்கூடிய காலதண்டன் செல்வது அது தவிர அந்த காலானே காலால் சின்னஞ்சிறு வயதிலே அந்த காலனையே என் காலால் உதைத்து நசுக்கியவன். அதனால் எனக்கோ காலதண்டனை என்று பேசினார்கள். அது தவிர அண்ணன் ரெண்டு மக்கள் கேட்டாலே 14 லோகங்களும் அச்சுமறியாகத்தானே என்னை கண்டு நடுங்குவார்கள். அது தவிர அரியா என் நான் நடந்து சென்றாலே 33 தேவர்களும் அஷ்டதிக்கு பாலகரும் என்னை பார்த்தாலே நடுங்கி ஓடுவார்கள். முறையாகப்பட்டவன் நான். அது தவிர நான் வந்து வெகு நேரமானதால் என் தந்தையை அழைத்துகிறார். அன்னவரை சென்று பார்க்கலாமா? கண்மணி காலதண்டா கமலங்களுக்கு உங்கள் மகனாக விளங்கக்கூடிய காலதண்டா வந்து பாதம் தான் இந்த நீ என்றென்றைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பாய். தந்தையே அந்த அப்படியே தெரிவிக்கிறேன்.
அவர்களை முன்னதாக அணைச்சி அவர்களை பறி கொடுத்து விட்டேனடா என்று நீ சீக்கிரமாக சென்று அவர்களை வெற்றி பெறுவதற்காக உன்னை அழைத்தேன். சென்று வருகிறாயா? எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டு விடைத்தார்கள். சீக்கிரமாக சென்று அவர்களை அனைவரையும் யமலோகம் அனுப்பி திரும்புவாய். அப்படி போடா. போர்க்களத்திற்கு வந்து விட்டோம். ஜெயபெருக அடியுங்கள். நாள் வருகிறார் என்று பார்ப்போம். யாரோ ஒருவன் ரணகலத்தை அதாகுதம் செய்து கொண்டு நம் படையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். அவன் யார் தாயே? எப்படி தாயே? வாதாபியினுடைய மூன்றாவது மைந்தன். ஆகையால் அவனோ நம்மது நீயோ நாமோ நம்முடைய படையில் இருந்து உலகம் கூட்ட மகனாகிய அவனுக்கு ஜனாதிபதி பட்டம் கொடுத்தால் அண்ணவனை வேம்பெற்று வருவான் கண்மணி. அப்படியே ஆகட்டும் தாயே. கண்மணி நீலகண்டா, இன்றைய தினத்தில் நம்மை எதிர்த்து வரக்கூடிய அந்த வாதாபி கூட்டத்தில் இருந்து வாதாபியின் இளைய மைந்தன் காலதண்டன் நம்மை எதிர்த்து வருகிறான். இதோ உனக்கு சேனாதி பட்டம் தந்து சென்று அந்த காலதண்டனை வெற்றி ஜெயம் பெற்றுவோம். அவரே அவன்தான் காலதண்டன் என்பவன். வாங்கள் நாம் யுத்தம் செய்யலாம். அப்படியே ஆகட்டும். நீலகண்டனே
அதை எதிர்த்து வந்து பாரண்டு அண்ணனை அழித்தேன். அப்பயும் புத்தி வரவில்லையா? ஒழுங்கு மரியாதையாக வந்தவை ஓடிவிடு. இல்லை என்றால் உன் அண்ணன் சென்ற இடத்துக்கு இனியும் சென்று விடுவார். அழித்து விட்டேன் பாரடா. இன்னும் நீ ஒருவன் தான் இருக்கிறேன். உன்னையும் அழித்து கவிக்கிறேன் பாரடா. சேனைகளெல்லாம் தெரித்து ஓடுகிறது. ஒழுங்கு மரியாதையாக தந்தையிடம் முற்றிமதி உரித்து நீயும் உன் தந்தையுமாக உயிர் வாயுங்கள். என்றால் இருவரும் அழிந்து விடுவீர்கள். இந்திரன் போல் சுந்தத்துடைய மன்னா இடி போல் ஆறு தன்னானத்து இண்டை உள்ள இந்திராசிரம் மாயாசிரம் இடியாசிரம் மற்றும் சந்திராசிரங்கள் விடிய மீறி வந்து வாயு மீறி அக்னியாசிரம் மீறி அந்தந்த கணிதனை வந்த அரசனே வாங்கி பிடித்து கொண்டு சிரமுட்டி சண்டை செய்வோம். யார் ஜெயிக்கிறார் என்று பார்க்கலாம். எடுத்து வந்தே பிரபலமும் கண்டறியா நீலகண்டா தோல் முன்சாண்டி தோல்கள் தோல்கள் பின்னி மூலகம் வச்சிருவே கால்கள் பின்னி மாய்க்காரமா வந்த இடத்துல எல்லாரும் தெரியுனே தப்பித்து பாரு. கடைசியாக ஏதோ சொல்கிறேன், புத்திமதி கேட்டுக்கொள். இவங்க மரியாதையாக தேவர்களை சிறைபிடித்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் பாதம் அணிந்து
தந்தையிடம் நட்புறவு கொண்டான். நம் கற்ப ஒரு காலம் ஆயிடும். இல்லை என்றால் உன் தந்தையும் நீயும் நொடி பொழுதில் என் உன் தந்தையை மடிப்பார், நான் உன்னை மடிப்பளிப்பேன். உங்க அம்மா எல்லாம் வந்து எங்க அப்பா அதை நாசம் செய்தேனே வயதாகி என்னுடைய குமாரனாக விளங்கி வரக்கூடிய காலதண்டன் அட்டகாசமாக யுத்தம் செய்தானா? எதனுடைய சிரசை துண்டு துண்டாக வெட்டினானா? எனக்கு தெரியும் அவன் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கை எனக்குள் உள்ளது. டேய், என்னுடைய மகனை அழைத்து வந்து அவனுக்கு தேவையான ராஜ மரியாதை செய்ய வேண்டும். தினத்தை எடுத்து வந்திருக்கிறீர்களா? எவ்வளவு திமிர் இருந்தால் எங்களிடத்திலே யுத்தம் முகத்துல காரி முடியும். ஏனென்றால் என் மகன் வெட்டியது கழுத்தை. அங்க ஏன்னா எலும்பு இருந்து நம்ம காலில் அவன் முகத்தை சற்று விளக்கங்கள் பார்க்கலாம். மகனே அனுப்பி வைத்தேனடா என் செல்வமே. அந்த மூலபாலை சேலை குடியே உன்னையே ஓ
எப்படி அடித்து வதைத்தார்களோ அங்கு நீ என்ன நினைத்து மாண்டு மடித்தாய் என் செல்வமே. இந்த தந்தை இருந்து உன்னை அனுப்பினான் என்று எண்ணினாயா? மகனே, நான் இருக்க உன்னை பறி கொடுத்து விட்டு அந்தடா என் செல்வமே. அந்த அரி அயன் புத்திரன் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை கொல்லாமல் அவர்களை கொன்று அவர்களுடைய ரத்தத்திலே உங்களுக்கு நான் தர்ப்பணம் செய்யாவிட்டால் என்னுடைய பெயர் வாதாபிசூரன் கிடையாது. நாமே செல்ல வேண்டும். கூட்டி குருச்சத்திர செல்லுங்கள். அந்த கொல்லியில் பிறந்த அந்த மானிட பதரை நான் பார்த்து அட ஏதடவன் நீ ராஜனை என்னிடம் மாட்டிக்கொண்டாய். யார் நானா போவது கிடையாது. இன்னைக்கு நீயா நானா இப்ப தெரிஞ்சு போதுவா அங்கே அடவாடா சூரன் ஆயோ மாறிய வந்தாயோ அட பட்டகல மாறன மனமும் நீயோ வந்தாயோ அட பட்டகல மாறன மனமும் நீயோ வந்தாயோ அட பாண்டசரங்களே பூட்டியோ பாண்டசரங்களே பூட்டியோ ஏய் வாதாபி யார் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு கடைசியாக எச்சரிக்கிறேன். முன்பு ஒரு முறை தேர் இல்லாமல் சாரதி இல்லாமல் வீரப்பட்ட மருந்து தன்னந்தனியாக நின்றாய்.
அப்போது உன்னை மன்னித்து விட்ட பாவம் தான் நீ என் எதிரே வந்து நிற்கிறாய். நானும் வாணியா நானே ஏய், பார்த்துடலாம். உன்னை ஓடி போய் அவரிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் உன்னை விட்டேன். என்னிடம் பலம் இல்லாமல் போகவில்லை. பலம் இல்லாமல் போகவில்லை. டேய், திருப்பயனிடம் அடி வாங்கியவன். பறந்துட்டால் கொசு பருந்தாகுமா? ஒரு நரி ஊழையிட்டுக் கொண்டிருப்பது சிங்கத்தை வெல்ல முடியுமா? உயர பறந்துட்டா கொசு வந்து பருந்தாகுமா? ஊர்புரி பருந்தா கொசு பருந்தாமா? வாடு வாடா. வாதாபி பணம் எடுத்து உன்னை நான் அதோ கதியாக அடித்தேன். என்னிடம் வந்து பேர சொல்றேன். எக்கச்சக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் எச்சரிக்கிறேன். என்னுடன் நட்புறவு பாராட்டி தேவர்களை சிறைவிடுத்து நல்வழியில் நடந்தால் உன்னை இதோடு விட்டு விடுகிறேன். பிள்ளைகள் எழுந்து மாமன்மார்கள் எழுந்து மந்திரிமார்கள் எழுந்தோம். உன் புத்தி கேட்டவில்லை. நீயே இன்று ரணகரத்தில் எகிரி குத்தி வந்திருக்கிறாய். உன்னை தகனம் செய்யாமல் நானும் ஓய போயிருந்ததில்லை. இருந்தாலும் உன் மீது கொண்ட நல்லெண்ணம் என் நீளத்தில் இதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனாலே உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அதை காய வைத்து விடாது. சீக்கிரம் போயா முடிச்சு. அடித்து உதைத்து அவரிடத்தில் இருந்த பிரம்மாஸ்திரத்தை பிடுங்கி உன் மீது ஏறியிருக்கிறேன். ஏய், உன்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் பாதாள குகையில இருக்கிறார்கள். நீ என்னடா தூசு, உங்களுக்கு அங்க இடம் பச்சுக்கோங்கடா. ஒரு ரூம் இருக்குது உங்களுக்கு 2 பேருக்கும். அடே, இவனுக்கு எவ்வளவு எடுத்து உரைத்தாலும் இவன் சின்ன மதிக்க செவிக்கேறாமல் அரக்க புத்தியை மீண்டும் மீண்டும் காட்டிக் கொண்டிருக்கிறான். அட்ட குருமுக பணம் எடுக்க பல முறை எச்சரித்தும் நீ அடங்காத ஆடிக்கொண்டு இருக்கிறாய். உன் நேரம் நெருங்கி விட்டது. பார்த்து விடலாம். அஷ்டவசுக்களும் எனது கோட்டை வாயிற்படியிலே என்ன செய்யறான் தெரியுமா? எனக்கு விஜயமர வீசுறான். நான் இங்க வந்ததுனால எனக்கு கொஞ்சம் வேக்குது இல்லையா? வருணன் நாங்க சாணம் தெளித்துக் கொண்டிருக்கிறான். அக்கினி எங்கள் மடற்பள்ளியிலே சென்று அடுப்பெரித்துக் கொண்டிருக்கிறான். அக்கினியில பிறந்துட்டே நீ
தேவ ரகசியம் தெரியாத சிறு பிள்ளை போல் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கோட்டத்து வாயில் படியிலே ஆ. தடி கொண்டு வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டு உனக்கு ஒரு இடம் இருக்குது. எங்க தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அவர்களை கண்காணிக்கணும். உங்க அம்மாவுக்கு ஒரு வேலைக்கு தெரியுமா? ஏய், என்ன வேலை தெரியுமா? என்ன வார்த்தை? என்னுடைய அரக்கமாதவர்களுக்கு சீலி முடிப்பதும் சிங்காரிப்பதும் அந்த வேலை செய்யணும். பேசுறேன். உன் சிதை மீது அமர்ந்து கோலாகல ஆட்டம் போடாவிட்டால் நான் யார் என்று பாரா பார்த்து விடலாம். டேய், அட பொடி பயலே, என்னை பார்த்து சிரித்து அட யாராடா நகைத்தவானே மடப்பையா அரே வாதாபி, அட்ட பட்டைக்கெல்லுமா அல்லது என்ன எதிர்பார்த்து வாதாபி, அட்ட பட்டைக்கெல்லுமா அல்லது வாதாபி, அட்ட பாண்டகங்களை பூட்டிய உன்னை ஓடவே, அட்ட பாண்டகங்களை மீட்டிய உப்பரை ஓடவே. எங்கே இருக்கிறான் அந்த திருட்டு பையன்? ஓடி ஒளிந்து விட்டான் பார்த்தாயா? வீரர்களே, நம் வீரத்தை கண்டு ஓடி ஒளிந்தான். எங்கே இருக்கிறான் பாருங்கள். அவனை இது உடல் விடக்கூடாது. நானும் சபை முன்பாக வந்திருக்கிறேனே. என்னுடைய விளக்கம், ரத்னாபுரி வட்டணத்தை பரிவாரம் செய்து வரக்கூடிய வாதாபி சூரனுக்கும் காமவல்லி அம்மைக்கும், அடே காமவல்லி அம்மைக்கும் இளைய குமரனாக விளங்கக்கூடிய காலதண்டன் செல்வது. அது தவிர அந்த காலானை காலால் சின்னஞ்சிறு வயதிலே அந்த காலனையே என் காலால் உதைத்து நசுக்கியவன். அதனால் எனக்கோ காலதனை என்று பேசிக்கிறார்கள். அது தவிர அந்த ரெண்டு மக்கள் என்னவே கேட்டாலே 14 லோகங்களும் அச்சுமையாகத்தானே என்னை கண்டு நடுங்குவார்கள். அது தவிர அரியா என் ஈசன் கண்டா
அமைச்சமார்களே, நான் நடந்து சென்றாலே 30 தேவர்களும் அஷ்டதிக்கு பாலகரும் என்னை பார்த்தாலே நடுங்கி ஓடுவார்கள். முறையாகப்பட்டவன் நான். அது தவிர நான் வந்து வெகு நேரமானதால் என் தந்தையை அழைத்துகிறார். அன்னவரை சென்று பார்க்கலாமா? ஓம் தந்தையே. கண்மணி காலதண்டா தன் பாதம் போற்றினே, கமலங்களுக்கு உங்கள் மகனாக விளங்கக்கூடிய பாலகன் அநேக கோடி அட வந்து பாதம் இந்த நீ என்றென்றைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பாய். தந்தையே, என்னென்ன ஆயத்தோடு அந்த அப்படியே தெரிவிக்கிறேன். அதன் அழைத்த விபரம் அதை அறியவே சொல்லுகிறேன். உன்னை அழைத்த காரணம் சொல்வதற்கு தானே அழைத்தேன். மகனே, உனது அண்ணன்மார்கள் இருவரையும் அந்த அவர்களை கொன்று விட்டார்களா? உன்னுடைய பலம் தெரியாமல் அவர்களை முன்னதாக அணைச்சி அவர்களை பறி கொடுத்து விட்டேனடா என்று நீ சீக்கிரமாக சென்று அவர்களை வெற்றி பெறுவதற்காக உன்னை அழைத்தேன். சென்று வருகிறாயா? ஒரு நொடியில் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டு விடைத்தார்கள். சீக்கிரமாக சென்று அவர்களை அனைவரையும் யமலோகம் அனுப்பி திரும்புவாய். அப்படி போடா. போர்க்களத்திற்கு வந்து விட்டோம். ஜெயபெருக அடியுங்கள், யார் வருகிறார் என்று பார்ப்போம்.
சதாகுதம் செய்து கொண்டு நம் படையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். அவன் யார் தாயே? கண்மணி வந்தியா எப்படி தாயே? அண்ணா வாதா அப்படின்னு கண்மணி வந்தியா அதோ வருபவன் வாதாபியினுடைய மூன்றாவது மைந்தன். ஆகையால் அவனோ நம்மது வருகின்றான். நீயோ நாமோ நம்முடைய படையில் நம்முடைய படையிலிருந்து உலக கூட்ட மகனாகிய நீலகண்டனை அழைத்து அவனுக்கு ஜனாதிபதி பட்டம் கொடுத்தால் அண்ணவனை வேம்பெற்று வருவான். கண்மணி அப்படியே ஆகட்டும் தாயே. கண்மணி நீலகண்டா, இன்றைய தினத்தில் நம்மை எதிர்த்து வரக்கூடிய அந்த வாதாபி கூட்டத்திலிருந்து வாதாபியின் இளைய மைந்தன் காலதண்டன் நம்மை எதிர்த்து வருகிறான். இதோ உனக்கு சேனாதி பட்டம் தந்து சென்று அந்த காலதண்டனை வெற்றி ஜெயம் பெற்றுவோம். அவன் தான் காலதண்டை என்பவன். வாங்கள் நாம் யுத்தம் செய்யலாம். நீலகண்டனே எனக்கு எதிராக சண்டை போறாங்க. உன்னை வீட்டுக்கு அதை எதிர்த்து வந்து அண்ணனை அழித்தேன். அப்பயும் புத்தி வரவில்லையா? ஒழுங்கு மரியாதையாக வந்தவை ஓடிவிடு. இல்லை என்றால் உன் அண்ணன் சென்ற இடத்துக்கு இனியும் சென்று விடுவான். அழித்து விட்டேன் பாரடா. இன்னும் நீ ஒருவன் தான் இருக்கிறேன். உன்னையும் அழித்து கவிரன் பாரடா. காலதண்டனே
ஓடுகிறது. ஒழுங்கு மரியாதையாக தந்தையிடம் முச்சிமதி உரித்து நீயும் உன் தந்தையுமாக உயிர் வாழுங்கள். என்றால் இருவரும் அழிந்து விடுவீர்கள். இந்திரன் போல் சுந்தத்துடைய மன்னா இடி போல் அது தன்னை அணைத்து இந்தையுள்ள இந்திராசிரம் மாயாசிரம் இடியாசிரம் மற்றும் சந்திராசிரங்கள் விடிய மீறி வந்து முருகன் வாயில் மீறி அக்னியாசிரம் விடிய மீறி அந்தந்த கணிமனை வந்த அரசனே வாடா. தப்பித்து பாருங்க. அதே களத்தில் இருந்து ஆகாயம் ஆகாயமாக படைகள் கொடுத்து படைகள் விரோதம் தாக்கிக் கொள்ள சிங்கம் இல்ல சிங்கம் போல் பொங்கி சிறி நீலகண்டன் என்று சூரநலம் வாங்கி பிடித்து நீளம் கொண்டு சிரமுட்டி சண்டை செய்வோம். யார் ஜெயிக்கிறார் என்று பார்க்கலாம். திருவெடுத்து வந்தே பிரபலமும் கண்டறிய நீலகண்டா தோல் முன்சாய்ந்து தோல்கள் பின்னி மூலகம் வச்சிருவே கால்கள் பின்னி மாய்க்காரமா வந்த இடத்துல எல்லாரும் தெரியுனே தப்பித்து பாருங்க. கடைசியாக ஏதோ சொல்கிறேன், புத்திமதி கேட்டுக்கொள். இவங்க மரியாதையாக தேவர்களை சிறைவிடுத்து ஸ்ரீ காமாட்சம்மன் பாதம் அணிந்து தந்தையிடம் நட்புறவு கொண்டான். நாம் கற்பக ஓடி காலம் ஆயிடும். இல்லை என்றால் உன் தந்தையும் நீயும் ஓடி பொழுதில் என் தந்தை உன் தந்தையை மடிப்பார், நான் உன்னை மடிப்பளிப்பேன். நாசம் செய்தேனே அட்டகாசமாக யுத்தம் செய்தானா? எதிரியுடைய சிரசை துண்டு துண்டாக வெட்டினானா? எனக்கு தெரியும் அவன் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கை எனக்குள் உள்ளது. என்னுடைய மகனை அழைத்து வந்து அவனுக்கு தேவையான ராஜ மரியாதை செய்ய வேண்டும். பிணத்தை எடுத்து வந்திருக்கிறீர்களா? எவ்வளவு திமிர் இருந்தால் எங்களிடத்திலே யுத்தம் ஏனென்றால் என் மகன் வெட்டியது கழுத்தை. அங்க ஏன்னா எலும்பு கிரும்பு இருந்து நம்ம காலில் ஏறும்.
அவன் முகத்தை சற்று விளக்கங்கள் பார்க்கலாம். மகனே அனுப்பி வைத்தேனடா என் செல்வமே. அந்த மூலபாலை சேனை குடியே உன்னையே இந்த தந்தை இருந்து உன்னை அனுப்பினான் என்று எண்ணினாயா? மகனே, நான் இருக்க உன்னை பறி கொடுத்து விட்டு என்னடா என் செல்வமே.
இருக்கிறார்கள். அவர்களை கொல்லாமல் அவர்களை கொன்று அவர்களுடைய ரத்தத்திலே உங்களுக்கு நான் தர்ப்பணம் செய்யாவிட்டால் என்னுடைய பெயர் வாதாபிசூரன் கிடையாது. நாமே செல்ல வேண்டும். யுத்தகலம் செல்லலாம். இனிமேல் பொறுமையா. ஆமா, இருக்கக்கூடாது. கூட்டி குருச்சத்திர செல்லுங்கள். அந்த பள்ளியில் பிறந்த அந்த மானிட பதரை நான் பார்த்து அட ஏதவன் ராஜனே என்னிடம் நீதான் அந்த வன்னியன். ஆமாம், என்னிடத்துல மாட்டிக்கொண்டாய். யார் நானா போறது கிடையாது. இன்னைக்கு நீயா நானா இப்ப தெரிஞ்சு போதுவா. அங்கே யார் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறாய். இதோடு உனக்கு கடைசியாக எச்சரிக்கிறேன். முன்பு ஒரு முறை தேர் இல்லாமல் சாரதி இல்லாமல் வீரப்பட்ட மருந்து தன்னந்தனியாக நின்றாய். அப்போது உன்னை மன்னித்து விட்ட பாவம் தான் நீ என் எதிரே வந்து நிற்கிறாய். நானும் உன்னை ஓடி போய் அவரிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் உன்னை விட்டேன். என்னிடம் பலம் இல்லாமல் போகவில்லை. பயனிடம் அடி வாங்கியவன் கொசு பருந்தாகுமா உயர பறந்துட்டா கொசு வந்து பருந்தாகுமா? பாடு வாடா. வாதாபி பணம் எடுத்து நான் அதோ கதியாக அடித்தேன்.
என்று எக்கச்சக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் எச்சரிக்கிறேன், என்னுடன் நட்புறவு பாராட்டி தேவர்களை சிறைவிடுத்து நல்வழியில் நடந்தால் உன்னை இதோடு விட்டு விடுகிறேன். பிள்ளைகள் எழுந்து, மாமன்மார்கள் எழுந்து, மந்திரிமார்கள் எழுந்தோம், உன் புத்தி கேட்டவில்லை. நீயே இன்று ரணகரத்தில் எகிரி குச்சி வந்திருக்கிறாய். உன்னை தகனம் செய்யாமல் நானும் ஓய போயிருந்ததில்லை. இருந்தாலும் உன் மீது கொண்ட நல்லெண்ணம் என் நீரத்தில் இதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனாலே உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அதை காய வைத்து விடாது. சீக்கிரம் போயா முடிச்சு. அடித்து உதைத்து அவரிடத்தில் இருந்த பிரம்மாஸ்திரத்தை பிடிங்கி உன் மீது இருக்கிறேன். உன்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் பாதாள குகையில இருக்கிறார்கள். நீ என்னடா தூசு, உங்களுக்கு அங்க இடம் வச்சுக்கோங்கடா. ஒரு ரூம் இருக்குது உங்களுக்கு 2 பேருக்கும். அடே, இவனுக்கு எவ்வளவு எடுத்து உரைத்தாலும் இவன் சின்ன மதித்து செவிக்கு ஏறாமல் அரக்க புத்தியை மீண்டும் மீண்டும் காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த குருமுக பணம் எடுத்து பல முறை எச்சரித்தும் நீ அடங்காத ஆடிக்கொண்டிருக்கிறாய். உன் நேரம் நெருங்கி விட்டது. பார்த்து விடலாம். தெரியுமா? அஷ்டவசுக்களும் எனது கோட்டை வாயிற்படியிலே என்ன செய்யறான் தெரியுமா? எனக்கு விஞ்ஞாபனம் வீசுறான். நான் இங்க வந்ததுனால எனக்கு கொஞ்சம் வேக்குது இல்லையா? வருணன் நாங்கள் ஸ்நானம் தெளித்துக் கொண்டிருக்கிறான். அக்கினியங்கள் மடற்பள்ளியிலே சென்று அடுப்பெரித்துக் கொண்டிருக்கிறான். அக்கினியில பிறந்துட்டேன் நீ. தேவ ரகசியம் தெரியாத சிறுபிள்ளை போல் பேசிக் கொண்டிருக்கிறார். வாயில்படியிலே தடி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான். உனக்கு ஒரு இடம் இருக்குது. எங்க தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், அவர்களை கண்காணிக்கணும். உங்க அம்மாவுக்கு ஒரு வேலைக்கு தெரியுமா? என்ன வேலை தெரியுமா? என்னுடைய அரக்கமாவர்களுக்கு சீவி முடிப்பதும் சிங்காரிப்பதும் அந்த வேலை செய்யணும். பேசுறேன். உன் சிதை மீது அமர்ந்து கோலாகால ஆட்டம் போடாவிட்டால் நான் யார் என்று பார்த்து விடலாம். என்னை பார்த்து சிரித்து யாராடா நகைத்தவானே அரே வாதாபி, அட்ட பட்டைக்கெல்லாம் அல்லது என்ன வந்து
எங்கே இருக்கிறான் அந்த திருட்டு பையன்? ஓடி ஒளிந்து விட்டான் பார்த்தாயா? வீரர்களே, நம் வீரத்தை கண்டு ஓடி ஒளிந்தான். எங்கே இருக்கிறான் பாருங்கள். அவனை இது கூட விடக்கூடாது.